கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நாம மற்றவங்கள பத்தி சில அபிப்பிராயங்களை வளர்த்துக்கிறோம். ஆனா இயேசுவை போல நாம பரிபூர்ணமானவங்களா இல்லாததுனால நம்மளுடைய அபிப்பிராயங்கள் எப்பயுமே சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. கண்ணால பாக்குறத வச்சு நாம சுலபமா மத்தவங்கள பத்தி ஒரு அபிப்பிராயத்தை வளர்த்துக்கிறோம். நம்மளுடைய அவசர குணத்தால பல காரியங்கள்ல நம்ம தவறா தீர்ப்பிடுறோம். நிதானம் இல்லாம நாம பல வேலைகள்ல சரியானதை தவறுன்னும் தவற சரின்னும் புரிஞ்சுக்கிறோம். சில நேரங்கள்ல நாம பாக்குறதும் கேக்குறதும் நம்மளை ஏமாத்திடும். நம்ம எந்த முன் அனுபவமும் இல்லாம நீதியின்படி தீர்ப்பு செய்யறதுக்கு நாம காரியங்களை உள்ளபடி பார்க்கணும். நாம பொதுவா கேட்கறதுக்கு மந்தமாயும், பேசுகிறதுக்கு தீவிரமாயும், கோபிக்கிறதற்கு விரைவாயும் இருக்கிறவங்களா காணப்படுறோம். இத சிந்திச்சு கற்றுக்கொள்ள இன்னைக்கு நேரம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு டாக்டர் ரொம்ப அவசரமா ஓடி வந்து ஆபரேஷன் அறைக்குள்ள நுழைஞ்சு ஆடைகளை மாற்றிக்கிட்டு தேற்றுக்குள்ள நுழைஞ்சாரு. அங்க பிள்ளையோட அப்பா ரொம்ப கோபத்தோட, "இவ்வளவு லேட்டாவா வருவீங்க? என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்புன்னு?" காரசாரமா பேசினாரு. டாக்டர் சிரிச்ச முகத்தோட சொன்னாரு, "எனக்கு இங்க இருந்து கால் வந்ததுமே அவசர அவசரமா நான் ஓடி வந்துட்டேன். பொறுமையா இருங்க. உங்க மகன் இன்னும் இறக்கல. நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு" சொல்லி சொன்னாரு. "ஆமா ஆமா சொல்லுவீங்க. உங்க மகனுக்கு இப்படி ஒண்ணு நடந்தா இப்படி லேட்டா வந்து இப்படி எல்லாம் பேசுவீங்களான்னு?" கேட்டாரு பிள்ளையோடைய அப்பா. டாக்டர் புன்னகையோட, "பொறுமையா இருங்க, நான் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு ஆப்ரேஷன் ரூமுக்கு போய் சில மணித்துளிகள் கழிச்சு வெளியே வந்து, "உங்க மகன் ரொம்ப நல்லா இருக்கிறாரு. மற்ற விஷயங்களை நர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்கன்னு" சொல்லிட்டு அவசர அவசரமா புறப்பட்டு போனாரு. அந்த இடத்துல வந்த நர்ஸ் கிட்ட தகப்பனார் பிள்ளைய பற்றி கேட்டுட்டு, டாக்டர் ஏன் அவசரமா போறாருன்னு கேட்டாரு. அதுக்கு நர்ஸ் சொன்னாங்க, "டாக்டருடைய மகன் நேற்று விபத்துல சிக்கி இறந்துட்டாங்க. அவருடைய இறுதி சடங்கு மயானத்துல நடந்துட்டு இருக்குது. அந்த நேரம் உங்களுடைய பிள்ளையினுடைய நிலை குறிச்சு கால் பண்ணப்போ அதை விட்டுட்டு டாக்டர் உடனே ஓடி வந்து ஆபரேஷன் செஞ்சுட்டு மறுபடியும் மகனுடைய இறுதி சடங்குக்கு போறாருன்னு" நர்ஸ் சொன்னாங்க. தகப்பன் தான் கோவப்பட்டது தவறுன்றதை உணர்ந்தவரா ரொம்ப கவலையோட தன்னுடைய மகனை பார்க்க போனாரு. ஆம் பிரியமானவர்களே, மனுஷங்களுக்கு தேவையான அடிப்படை குணம்ன்றது நிதானம். நம்மள எத்தனை பேருக்கு நிதானம் இருக்குது? நிதானம்ன்றது குணத்தோட தொடர்புடையது. குணம்ன்றது இயல்பா இருக்கிறது. இயல்பா இருக்கிறதுக்கு பேர் தான் குணம். நிதானத்தோட ஒரு செயலை செய்யறப்போ அந்த செயலை அற்புதமான வகையில நம்மளால செய்ய முடியுது. மற்றவர்களுடைய செயலை நாம பார்த்த மாத்திரத்துல இல்ல கேட்ட மாத்திரத்துல ஒரு முடிவுக்கு வந்துடுறோம்னா நாம நிச்சயம் தவறு செஞ்சிடுவோம். விரைவா மற்றவங்கள பத்தி தப்பான எண்ணத்தை வளர்த்துக்குவோம். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார்னு ஏசாயா 11:3 சொல்லப்பட்டதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தாம் கண்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டார்ன்னு சொல்லும்போது எல்லாம் அறிஞ்ச அவரு மற்றவங்கள ஈஸியா குற்றவாளி ஆக்குறது இல்லைன்னு விளங்குது. ஆனா நாம வெகு விரைவா பேசுறோம், கோபப்படுறோம், தீர்ப்பு சொல்றோம். இந்த பழக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல யூதர்கள் கிட்ட அதிகமா காணப்பட்டுச்சு. அதனாலதான் வெளித்தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு கொடுப்பதை நிறுத்திவிட்டு நீதியின்படி தீர்ப்பு கொடுங்கள்னு சொன்னாரு. தன்னை போலவே நாம நடந்துக்கணும்னும் வெளித்தோற்றத்தை வச்சு நாம யாரையும் எடை போடக்கூடாதுன்னும் இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புறாரு. இயேசுவனுடைய கிரியைகளை யூதர்கள் அவங்களுடைய பாரம்பரிய கண்ணாடி வழியா பார்க்கறதுக்கு பதிலா அவருடைய கிரியைகளின் மூலமா நோக்கத்தை பார்க்கணுன்ற சவாலை அவங்களுக்கு முன்னாடி வச்சாரு. குற்றம் சாட்டாதிருங்கள்னு இயேசுவானவர் சொல்லல. மாறா நீதியா தீர்ப்பு செய்யும்படி நியாயப்பிரமாணத்தின் உண்மையான அர்த்தம் என்னன்னு அறிஞ்சு புரிஞ்சு கொள்ள இயேசு அவங்கள அழைக்கிறாரு. நாம தோற்றத்தின்படி எவரையும் எதையும் நாம தீர்ப்பிடக்கூடாது. எதையும் நிதானத்தோடு பகுத்து ஆராய்ஞ்சு கவனமா செயல்படணும். யாருடைய அன்பையும் அவசரத்தினால இழந்துடக்கூடாது. யாரையும் காலத்துக்கு முன்னாடியே தீர்ப்பிட்டு தீமையை விதைக்க கூடாதுன்றத மனசுல வைப்போம். கர்த்தர் சமாதானத்தை நமக்கு தருவார். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.